19வது கணக்குமா x² - 16 x² + 8x + 16 எனும் விகிதம் ஒரு கோவையை எளிய வடிவில் எழுதுக. விகிதம் அப்படின்னு சொன்னா பைன்னு அர்த்தம். பை போட்டிருக்காங்க, அதனால தான் இது விகிதம். ஒரு ஈக்குவல் டு கிடையாது, அதனால இது பேர் கோவை. எளிய வடிவில் எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பார்த்தோன்னே இங்கே ஸ்கொயர் இருக்கா, அடுத்து இருக்க நம்பரை ஸ்கொயர் வடிவில் எழுத முடியுமான்னு பார்க்கணும். ரெண்டு நம்பர் இருந்துச்சா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ எழுதலாம். அப்போ என்னது x² - 4² ஓகே பை. இதை எப்படி எழுதலாம் பாருங்க. இருபடி கோவை. இதையும் வந்து இந்த ரெண்டாவது உறுப்பு போயிட்டு கடைசி உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த கடைசி உறுப்பை ஸ்கொயர் வடிவில் எழுத முடியுமான்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் வர்க்கம் என்ன இருக்குது, ஸ்கொயர் நம்பர் எது இருக்குன்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன சொல்லலாம், 4 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே, இதனுடைய டபுளாக அங்கே இருக்க பாருங்க. இது ஒரு ஸ்கொயராக தான், ஒரு எக்ஸ் ஸ்கொயராக தான் இருக்கணும். இந்த 4னுடைய டபுளாக இதான் பாருங்க. 4 4 கூட்டினா 8, அதாவது 4 2 8 இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸி என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் நான் அப்படியே போடலாம். எக்ஸ் ஸ்கொயரின் தேர்வையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். 1 16 16 கூட்டினால், ஏன்னா ப்ளஸ் 16 கூட்டினால் வரணும், ப்ளஸ் 8 எதாவது பெருக்கினா 16, எதையும் கூட்டினா 8ன்னு பார்க்கணும். 4 16, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கே ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ப்ளஸ் தான் வரும். மாறினது எக்ஸு, இங்கே மாறினது எக்ஸ். அப்படின்னா கொடுக்குறோம் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. அதான் சொன்னால் இங்கே 16 இருக்குதுன்னா 4 ஸ்கொயர் போடலாம். 4னுடைய டபுள் தான் அங்கே 8 இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கணும். அப்படி போட்டிங்கன்னா a² + 2ab + b² ஃபார்ம் ஆனது a + b தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 முறை வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இல்லைனாலும் தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே போடலாம். இங்கே எங்கே இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்குதோ, கியூப் இருக்குதோ, எதோ இருந்தாலும் அதை மறந்துடுங்க. அடிமானம் என்னப்போ ஒரு முறை போடுங்க, x - 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் நான் 2 முறை போட்டு பெருக்கணும். இப்போ ஒரு முறை தான் போட்டுருக்கேன், இன்னொரு முறை போட்டு பெருக்கிறேன். பெருக்குனா இன்ட்டு போட்டுக்கணுமா, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு முறை மைனஸ் போட்டேன், இன்னொரு முறை ப்ளஸ். ஃபார்முலா என்னது, a² - b² ஃபார்முலா a - b இன்ட்டு a + b ரைட் பை x + 4 இன்ட்டு x + 4. ஸோ ஒன் டைம் மேலே பெருக்கிறது கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு x - 4 பை x + 4. நீங்கள் இதை இப்படி எழுதினாவோ அல்லது இப்படி எழுதினாவோ ஒரு மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் போட்டிங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும். ரைட்.